எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. 81ல் இங்கே சேவை ஆரம்பிக்கும் போது நாங்கள்லாம் இங்கே இருந்தோம், கொலம்போவில் இருந்தோம். 6 months பம்பிலிப்பட்டி சென்டரில் சேவை செய்தோம். அப்போ இன்னும் யாரும் புதுசு, அப்போ தான் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீனியர் சிஸ்டர் வந்தாங்க. அவங்களோட நான் சின்ன சிஸ்டர், 44 years பிஃபோர். அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ நான் வரும்போதே கேட்டேன், நான் இருக்கும்போது இங்கே இந்த ரோடெல்லாம் கிடையாது, மெரின் டிரைவ் எல்லாம் கிடையாது, பில்டிங்ஸ் இருக்கும், அப்படியே கடலுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் பம்பல்பட்டி சென்டரில் இருந்தோம். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக ஜர்னியில், ஆன்மீக பயணத்தில் முதல் சேவை நான் நவம்பர் 18 விட்டு வந்துட்டேன், சரண்டர் ஆனேன். டிசம்பரில் ரோசிபேன் என்னை ஸ்ரீலங்கா அனுப்பிட்டார். நவம்பரில் வந்தேன். எனக்கு சேவை என்னன்னே தெரியாது, என்ன போய் சேவை செய்யணும் தெரியாது. நவம்பரில் வந்தேன். அப்புறம் டிசம்பரில் ஒரு குரூப் கிளம்புனாங்க. டிசம்பரில் நீ போகணும்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. ஒரே வாரத்தில் பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து எல்லாம் பண்ணி, யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்க போல் என்னை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால் எனக்கு என்னுடைய ஆன்மீக சேவை பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பமானது அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு சந்தோஷம். அதுவும் முதல்ல நான் பண்ண ஒரு சொற்பொழிவு எங்கன்னா, சிவராத்திரி வந்தது பட்டிக்கொலால சிவன் கோவிலில் தான் சொற்பொழிவு செய்தேன். முதல்ல வாழ்க்கையில் முதல்ல நான் அந்த சொற்பொழிவு செய்தது, தமிழில் சொற்பொழிவு செய்தது அங்கே. இங்கே கொலம்புலையும் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, ஆனால் அதில் இங்கிலீஷில் பண்ண சொன்னாங்க. அப்போது மினிஸ்டர் தொண்டைமான் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த நேரம். அப்போது ஒரு ஆங்கிலத்தில் தான் பண்ணோம். இது போல் என்னுடைய சேவையினுடைய பயணம் ஸ்ரீலங்காலேருந்து தான் ஆரம்பமானது. ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்குது. பொதுவாக நம்ம உலகத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்க அப்படின்னு நினைப்போம். எல்லாருமே யார்? பாபா என்ன சொல்வார்? எல்லாருமே உலகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சா நல்லதாக இருக்கும், உலகத்துக்கு சேவை செய்கிறோம், ஓகே. ஆனால் இது போல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பாபாவுடைய இந்த குடும்பத்தை எல்லாம் பார்க்கும்போது, அப்போ உண்மையிலும் நம்ம உலகத்துக்கு சேவை செய்யக்கூடியவங்க நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரொம்ப ஒவ்வொரு இன்னைக்கு பர்த்டே, சிவ ஜெயந்தி, நம்ம எல்லாருடைய பிறந்த நாள். அப்போ பாருங்கள், நான் யாரோ, நான் எங்கே, நீங்கள் எங்கே, பாபா எங்கே. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். பொதுவாக உலகத்தில் பிறந்த நாள் எங்கே கொண்டாடுவாங்க? எங்கேயோ கொண்டாட மாட்டாங்க. மீன்ஸ் தெரியாத இடத்துல, தெரியாத ஊரில் அப்படிலாம் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ எல்லையற்ற ஒரு குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது எப்போவுமே என்ன செய்யணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, ஒவ்வொருத்தரும் நாங்கள் உங்களுடைய கிளாஸ் கேட்போம், அல்லது ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த யோகா கனெக்ட் ஆகுறோம், இந்த யோகா பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அப்போ தான் எனக்கு உலக சேவைன்னா என்னன்னு புரியுது. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், நம்ம செய்கிறோம், பாபா செய்ய வைக்கிறார், நமக்கு ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்குது, சிறப்பம்சம் இருக்குது, நம்ம அது பாபா காரியத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு செய்வோம். ஆனால் அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொருத்தரும் அந்த விஷயங்கள் சொல்லும் போது அப்போ தான் சந்தோஷம். ஆஹா, பாபா இவ்வளோ பெரிய உலகத்துக்கு சேவை செய்ததுக்கு என்னை கருவியாக வச்சுருக்கேன், நன்றி பாபா அப்படின்னு சொல்ல தோணுது. அதுவும் என்னுடைய பாக்கியம். நான் ரொம்ப மிகவும் பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் யார்? அப்போ நான் பாக்கியவான் ஆத்மா இல்லையா? நீங்கள்லாம் யாரு? நீங்களும் பாக்கியசாலி சொல்லுங்க. பாக்கியசாலி ஆத்மாக்களா? மிக மிக பாக்கியசாலி ஆத்மாக்களா? யாரு? மிக மிக, அவ்வளோதானா? மிக மிக, அவ்வளோதானா? பாபாவுடைய வார்த்தைகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா சண்டே முரளி, நேற்று முரளியில் சொன்னார், அதாவது யார் பாக்கியசாலிகள், யார் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, பாபாவின் குழந்தைகளாக மாறிட்டாங்களோ, அவங்க எல்லாருமே யார்? பாக்கியசாலி. அப்போ நீங்கள் எல்லாருமே பாபாவை தெரிஞ்சிட்டவங்க தானே. அதனால நீங்கள் எல்லாருமே
பாக்கியசாலிகள். ஆகல ஒரு முறை கை தட்டிக்கோங்க. போதும், பாக்கியசாலிகள் போதும். ஆனால் வார்த்தைகள் பார்த்துக்கோங்க, பாக்கியசாலிகள். அடுத்தது பாபா என்ன வார்த்தையை பயன்படுத்த? சௌபாகியசாலி என்ற வார்த்தையை பயன்படுத்த. சௌபாகிய 100 மடங்கு பாக்கியசாலி. இப்போ சொல்லுங்க, நீங்க பாக்கியசாலிகளா 100 மடங்கு பாக்கியசாலி? ஏன் 100 மடங்கு? துர்பாகியசாலி யாரும் இல்லை, அது உலகத்தில் இருக்கிறவங்க. நம்ம அதை கடந்து வந்துட்டோம், பாபா குழந்தைகள் ஆயிட்டோம். ஏன் அப்போ சௌபாகியசாலி பாக்கியசாலிகள் தான். சௌபாகியசாலிகள் யார் தெரியுமா? கோடியில சிலர் யார் பாபாவை கண்டறிந்து கொண்டு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்களோ அவங்க தான் சௌபாகியசாலிகள். இப்போ நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? தந்தை யாருன்னு கண்டறிந்து கொண்டு இன்னைக்கு என்ன பண்ணோம்? நேற்று என்ன பண்ணோம்? பாபாவோட முந்த நாள் என்ன பண்ணோம்? பாபாவோட பிறந்த நாள், பாபாவின் பிறந்த நாள் கொண்டாடணும். பாபாவோடு நம்முடைய பிறந்த நாளையும் கொண்டாடணும். ஆகல நம்ம யாரு? சௌபாகியசாலிகள். அதையும் தாண்டி பாபா இன்னொரு வார்த்தை சொல்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, பதமா பதம், பல கோடி மடங்கு சௌபாகியசாலி. 3 வார்த்தைகள் எப்பவுமே பாபா சொல்றார். இப்போ நீங்க யார் சொல்லுங்க? சௌபாகியசாலியா இல்ல பல மடங்கு சௌபாகியசாலியா? ஏன் வெறும் சௌபாகியசாலினா, பாக்கியசாலினா பாபா குழந்தைங்களாயிட்டோம். சௌபாகியசாலி பாபாவை கண்டறிந்து கொண்டு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். பதம் பாக்கியசாலின்னா பல கோடி மடங்கு ஆஸ்தியை பெறும். பதம் அப்படின்னா பல கோடி மடங்கு பாக்கியசாலினா, இறைவன் நம்மளை பார்த்து நீ என்னுடைய அன்பான குழந்தை, நீ அதிருஷ்டமான குழந்தைன்னு நம்மளை பார்த்து இறைவன் சொல்றார். அதனால்தான் நம்ம யாரு இல்லையா? இன்னைக்கு யாராவது உலகத்துல நம்மளை ஏதாவது நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாலோ இல்லை ஏதாவது பாராட்டி ஏதாவது சொன்னாலோ நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இறைவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? இறைவன் எந்த குழந்தைகளுடைய மகிமை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு? பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் அல்லது சௌபாகியசாலிகள். ஏன் அப்படின்னா, பல கோடி மடங்குன்னு ஏன் சொல்றார் பாபான்னா, இறைவன் வாயிலிருந்து நம்ம என்ன அந்த மகிமைக்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம். கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலராக இருக்கிறோம். அதனால்தான் பல கோடி மடங்கு சௌபாகியசாலிகள். இது போல எப்பவுமே ஆன்மீக போதையில இருக்கணும். சரி, எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுதானே வந்தீங்க இன்னைக்கு. இன்னைக்கு சிவ ஜெயந்தின்னா என்ன? பிறந்த நாள் கொண்டாட என்ன? இந்த ஜெயந்தினா தெரிய மாட்டேங்குது இல்லை? உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் வந்தது. அதாவது இன்றைய காலத்து குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு இதெல்லாம் இந்த வார்த்தைகள் தெரியாது. ஜெயந்தி இது என்ன தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பாபா காந்திஜி பற்றி சொன்னார் இல்லையா? ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும்னு அவரு சொன்னார் அப்படின்னு. அப்போ இந்தியாவில் அவர் தேசப்பிதா தானே. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு மாணவனுக்கு ஒரு வாத்தியார் காந்தி ஜெயந்தி பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவன் 4-5 வரிகள் காந்தியை பற்றி எழுதிட்டு, எனக்கு ஜெயந்தின்னா யாரும் தெரியாது அப்படின்னு போட. இப்ப நமக்கு தெரியுமா? சிவ ஜெயந்தி பற்றி கேட்டா அப்படி சொல்லிட மாட்டீங்களே, எனக்கு சிவனை பற்றி மட்டும்தான் தெரியும், ஜெயந்தி பற்றி தெரியாதுன்னு சொல்ல மாட்டீங்களே இல்லையா? ஜெயந்தின்னா வேற ஒன்றும் இல்லை, பிறந்த நாள் இல்லையா? அதனால நம்ம சிவபாபானுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்துட்டோம். பிறந்த ஜெயந்தி, சிவ ஜெயந்திக்கு வாங்கன்னா பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ சிவபாபாவுடைய பர்த்டே அல்லது சிவபாபாவுடைய பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்? வெறும் கையில் வந்துடணுமா? கையை வீசிட்டு? பர்த்டே பார்ட்டிக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? கிஃப்ட்டு, பரிசு எடுத்துகிட்டு போவீங்க தானே. இப்போ பாபாவும் கேட்குறாரு, எனக்கு பரிசு கொண்டு வந்திருக்கீங்களா? சிவ ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கீங்களான்னா ஆமா நீங்கள் இல்லையா? கொண்டாடிட்டோம், கேக் கட் பண்ணிட்டோம் இல்லையா? கேண்டில் ஏற்றிட்டோம், கேக் கட் பண்ணிட்டோம். கிஃப்ட் எங்க? பரிசு எங்க? பாபா பரிசு கொடுங்கன்னு கேட்குறாரு, கொடுக்க மாட்டீங்களா? நீங்களே கிஃப்டா கொடுத்துருங்க பாபாவுக்கு. அப்போ வீட்டுக்கு போக வேண்டாம் இல்லையா?
பாபா அதையும் வந்து சொல்லிட்டார். அந்த 14th முரளியில் எனக்கு வந்து கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட் பாபா கொடுப்பார். நம்ம பிறந்தநாள் வந்ததுக்கு, நான் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு நமக்கு அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டை கொடுப்பார். ஆனால் நாம் கூட முதல்ல என்ன பண்ணணும்? பாபாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். பகவானுடைய பிறந்த நாள் அப்படின்னா நாம் கூட ஆசையாக, அன்பாக, உள்ளன்போடு, மனப்பூர்வமாக கண்டிப்பாக என்ன பண்ணோம்? கிஃப்ட் வந்து கொடுக்கணும். பாபாவுடைய பர்த்டேயில் கிஃப்ட் கொடுக்கணும். பாபா என்ன பெருசாக பாபா என்ன கேட்டுட்டு போகிறார்? என்ன கேட்டுட்டு போகிற? உங்கள் ஆஸ்தி கொடுங்க, உங்கள் வீட்டை கொடுங்க, இல்லை வேற உங்கள் காரை கொடுங்க நான் கேட்குறாரு. இல்லை, பெருசாக பாபா என்ன கேட்டார்? வீண் எண்ணங்களை கொடுத்துருங்க கேட்டாரா? உங்களுடைய வீண் எண்ணங்களையும் நேரத்தை வீணாக்கக்கூடிய அந்த பழக்கம் என்ன இருக்கோ கொடுத்துருங்க. உங்கள் சுவாசத்தை வீணாக்காதீங்க. யார் யார் கொடுத்தீங்க? பாபாவை பார்த்தீங்க, கொண்டாடினீங்க, ஆனால் கிஃப்ட்டை மட்டும் மறந்துடுறீங்க இல்லையா? ஏன் சொல்றார் பாபா வீண் எண்ணங்கள்? நமக்கு வீண் எண்ணங்கள் வந்த பாபாவுக்கு என்ன? அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போ நமக்கு ஏன் வீண் எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா அதில் நிறைய ஆயிரம் அர்த்தங்கள் வந்து இருக்கு. அந்த வீண் எண்ணங்கள், நமக்குள்ள வீண் விஷயங்கள் இருந்தது, வீண் எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு தான் நஷ்டம். இப்போது அமிர்த வேலை எடுத்துக்கோங்க. எல்லாரும் அமிர்த வேலையில் எழுந்துக்கிறீங்கல்ல? பக்கா எல்லாரும் நல்லா எழுந்து எந்த நிலையில பாபா யோகா பண்ண சொல்றாரோ அந்த மாதிரி பண்றீங்களா? இல்லையா? முதல்ல அதை கரெக்ட் பண்ணணும் இல்லையா? எழுந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறோம். தூக்கம்ன்றது ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் தானே. அது அமிர்த வேலை வரும்போது நல்ல தூக்கம் என்ன ஆகுது? நல்லாவே வருது. ஆனா அந்த தூக்கத்தையும் தியாகம் செய்து அமிர்த வேளா யோகா செய்து அதுக்கப்புறம் முரளியை கேட்டு அதெல்லாம் செய்து நம்ம என்ன பண்ணுறோம்? சேமிக்கிறோம் இல்லையா? சேமிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வீண் எண்ணங்கள் வந்துட்டே இருந்ததுன்னா சேமிச்சதெல்லாமே என்ன ஆகிடும்? நாள் முழுவதும் வீண் எண்ணங்கள், லீக்கேஜ். எங்கேயும் ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியே நம்முடைய சேமிப்பெல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ புத்திசாலிகள் என்ன பண்ணணும்? சேமிக்கிறீங்க, சேமிக்கிறது மட்டுமா புத்திசாலித்தனம்? சேமித்ததை வந்து நல்லபடியாக என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது பாதுகாக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதனால்தான் பாபா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்ன ஓகே பாபா ஹாஜி பாபான்னு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கோட்டை விட்டுடுறாங்களே, ஃபுல் டே அந்த ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. அப்படின்றதுக்காக பாபா என்ன சொல்ல? வீண் எண்ணங்கள் கூடாது இல்லை. அது முக்கியமான காரணம் வந்து இருக்குது. இது லீக்கேஜ் ஆகிடுதுன்னா அப்புறம் என்ன ஆகிடும்? தினமும் சம்பாதிக்கிறோம், தினமும் செலவு பண்ணிடுறோம். நாளைக்கு சேமிப்புன்னு பார்க்கும்போது என்ன இருக்குது? 0 இல்லையா? ஆகையால் நம்ம சேமித்தது நாம தான் பாதுகாக்கணும், நாம தான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு வீண் எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு முக்கியமான காரணம் வீண் எண்ணங்கள் வரக்கூடாதுன்றதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வந்து இப்போ மட்டும் இல்லை, அந்த உலகத்தினுடைய அழிவு நேரத்தில் நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மனம் வந்து வீணெண்ணங்கள் இல்லை, அழுக்கு இல்லை குப்பை இல்லை அப்படின்னா தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும்போது பாபாவுடைய டச்சிங்ஸ், பாபா என்ன சொல்கிறாரோ அதை நம்ம உடனே என்ன பண்ண முடியும்? கேட்ச் பண்ண முடியும், கிரகிக்க முடியும் இல்லையா? இதுக்காகவே தான் நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா கடைசியில் நம்ம எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், யார் கூட இருப்போம் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுவார்? டச் பண்ணுவார். அந்த பாபானுடைய டச்சிங்ஸ் நம்ம வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம மைண்ட் அவ்வளவு தெளிவாக இருக்கணும். எனக்கு நேற்று நடந்த ஒரு இதில் ப்ரோக்ராமில் எனக்கு காலையில் 2 மணிக்கு இது அனுப்பிச்சாங்க, ஃபோட்டோஸ் வந்து அனுப்புனாங்க. திருவண்ணாமலையில் நடந்த சேவையினுடைய ஃபோட்டோஸ். நான் வந்து இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி திடீரென்னு வந்து எனக்கு பேனர் போடுறதுக்கு எப்பயுமே வேறு மாதிரி சிவராத்திரி அந்த 90th சிவராத்திரி அப்படின்னு தான் நம்ம வந்து போடுவோம் பப்ளிக் ப்ரோக்ராமுக்கு. அப்போ திடீரென்னு வந்து ஒரு தாட், உடனே ஒரு செகண்டில் எண்ணம் வந்தது. அது என்ன வந்தது அப்படின்னா, நினைத்தாலே முக்தி தரும் இடத்தில் ஒரு நொடி சிவனுடன் தியானம் செய்வோம் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் வந்து போட சொன்னேன்.
அதில் நான் செலக்ட் பண்ண படம் வந்து மலையும் ஜோதியும் கோவிலும் அது மாதிரி வந்து, அப்புறம் யோகிங்க 2 யோகிங்க உட்காந்து யோகா பண்ணுற மாதிரி அந்த ஜோதியை நினைக்கிற மாதிரி எனக்கு வந்தது. அதை போட்டு அதுக்கப்புறமா கோவில்லையும் வந்து பாட்டு இருக்கும். நான் இந்த இரவு முழுவதும் பாட்டு அந்த பஜனை அந்த பாட்டு பாடுறது எல்லாமே பெரிய கோவிலில் இருக்கும். அங்கேயும் நமக்கு வந்து 1 hour கொடுப்பாங்க பாட்டு பாடுறதுக்கு. அப்புறம் ஞானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இந்த முறை அவங்க போட்ட பேனர், அவங்க வந்து அண்ணாமலையார் படம் தான் போடுவாங்க. எனக்கு காலையில் அந்த படம் பார்த்த உடனே ஷாக். நான் என்ன பேனர் போட்டிருந்தேனோ அதே பேனர் அவங்க போட்டிருக்காங்க. அது சிவராத்திரி உற்சவம் அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் படம் வந்து மலை ஜோதி அதே தான் அவங்க போடவே மாட்டாங்க. அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் போட்டு சிவராத்திரி உற்சவம் அப்படின்னு தான் போடுவாங்க. அப்போ நம்ம கிளியராக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து எல்லாமே நம்ம ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்டுக்கான ஒரு நொடிக்கான விஷயந்தான் உடனே நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியும். அதனால அவ்வளோ வீண் எண்ணங்கள் இல்லாமல் வந்து இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே நினைக்கிறோம் அதுவா என்ன ஆயிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக் மோடுன்னு சொல்லிட்டு அந்த மடை திறந்த வெள்ளம் போல் எண்ணங்கள் போயிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு கவனம் கொடுக்கல, அந்த வீண் எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னு நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால் ஒவ்வொருத்தருமே இது உள்ளுக்குள்ளே எத்தனை முள்ளில் பாபா சொல்கிறார், உள்ளுக்குள்ளே செய்கிற முயற்சி இது உள்ளுக்குள்ளே குப்தமானது மறைமுகமானதுன்னு எத்தனை சாக்கார முள்ளில் சொல்வார். அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம்? உள்ளுக்குள்ளே ஏதாவது செய்யணும் இல்லையா? நேற்று அழகாக சொல்லிட்டார் பாபா, நான் சீட்டை கொடுக்க ரெடி, நான் கொடுப்பேன், எல்லாருக்கும் சீட்டு கொடுப்பேன். ஆனால் நீங்களும் எதையாவது செய்யணும் தானே. நீங்கள் எதையும் செய்யாமல் சீட்டை கேட்டால் எங்கேருந்து சீட்டு கொடுக்க முடியும்? ஆகையால் ஒவ்வொருத்தருமே அந்த வீண் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீண் போகக்கூடாது. அந்த வீண் எண்ணங்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முயற்சி வந்து செய்தே ஆகணும். இல்லைன்னா பின்னாடி நமக்கு ரொம்ப வந்து நம்ம முயற்சியில் வேகம் அப்படின்றது வராது. தீவிர முயற்சி செய்யணுன்னா ஃபாஸ்ட்டாக போகணும், ஃபஸ்ட்டு வரணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து செய்தே ஆகணும். அதனால் அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ என்ன செய்யணும்? வருது தானே எல்லாருக்கும், உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும், எல்லாருக்கும் வீணெண்ணங்கள் வருது. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வருது. அப்போ என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் வந்து அது நிறைய முயற்சி பண்ணுறேன். ஒரு எண்ணமும் வீணாகவே கூடாது. நம்ம நினச்சோம் நடந்தது அப்படின்னு தான் எல்லாமே நடக்கணும்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்னுடைய சுய முயற்சி நான் வந்து சொல்கிறேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அதாவது வீணெண்ணங்கள் வர மாதிரி இருக்குது, நிறைய வந்துடுது அப்படின்னா நான் வந்து மாற்றிடுறேன், திசையை மாற்றிடுறேன். வருது, அவங்க யாரோ தவறும் செய்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் இப்படி செய்துட்டாங்க, இப்படி எப்படி செய்யலாம் நான் நினைக்க மாட்டேன். ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அப்போ கூட இவங்களால இவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எப்போவுமே வந்து இப்போ என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்றது ப்ரெசண்ட்டில் நான் வந்து ரொம்ப இருப்பேன். நான் ரொம்ப அது வந்து நடந்து போன விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கவனம் வந்து நம்ம வந்து இனிமே லர்னிங் இருக்கு இல்லையா, என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும் தான். ஆனால் அதுக்காக பாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது. ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், ப்ரெசண்ட்டில் தான் இருக்கணும். பாபா வந்து அவ்வியக்த் பாப்தாதா வரும்போது ஒவ்வொரு முரளியும் ஆரம்பிக்கும் போது எந்த வார்த்தையில ஆரம்பிப்பார்? ஆஜ், இன்று. பாபாவே நம்மளை எப்பவுமே இன்றிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார், இன்றுன்னு ஆரம்பிக்கிறார். நாம கூட எதில் இருக்கணும்? ப்ரெசென்ட்ல இருக்கு. ஏன்னா பாபா எங்கே இருக்கிறார்? இன்று தானே, இன்றுன்னு தானே ஆரம்பிக்கிறார். இல்லை சாக்கார முரளி எடுத்துக்கோங்க. சாக்கார முரளியில் வந்து என்ன சொல்கிறார் பாபா? இனிமையான குழந்தைகள், இனிமையிலும் இனிமையான. அப்போ நம்ம அவருக்கு சமமாக பண்ணால் இதில் ஒரு வார்த்தை எடுத்தாலே போதாதா? இன்று ஃபுல்லாக நான் எப்படி இருக்கணும்? அவ்வளோதான். தந்தைக்கு சமமாக மாறிடும். இன்று ஃபுல்லாக நான் வந்து இனிமையாக இருக்கணும், பாபாவை பின்பற்றி நடக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் அவருக்கு சமமாக நான் வந்து உங்களுக்கு கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்றார் பாபா. அப்போ என்ன கஷ்டம்? ஆகையால் டெய்லி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்தால் நம்ம வந்து ஈஸியாக வீண் எண்ணங்களை கட்டுப்படுத்திடலாம். அது முதல் பயிற்சி என்ன?
வீணெண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு முதல் செய்ய வேண்டிய பயிற்சி பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கணும், பழகிக்கணும். பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். ஏதோ ஒரு 2 hours ஒன்ஸ், 1 hour ஒன்ஸ் விடுபட்டு எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் அமர்ந்திருக்காங்களா, கிளாஸ் நடந்துட்டுருக்கா, இங்கே இருக்கிறோமா, வாங்க ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. அப்போ அந்த அந்த பற்றற்று பார்க்கறதுக்கு பார்வையாளராக இருந்து பார்க்க பழகிட்டோன்னா அந்த கடைசி நேரத்துலையும் நமக்கு அதுதான் வரும். ஏதோ ஒன்று ஆயிடுத்துனாலும் ஏன் செய்தாங்க, எதற்காக செய்தாங்க, அதெல்லாம் போயிடும். பற்றற்று பாருங்க இல்லையா? அந்த மாதிரி பார்த்துட்டோன்னா ரொம்ப நமக்கு நன்மைகள் இருக்குது. நம்ம யோகா நல்லா இருக்கும். யோகா வரல, வீணெண்ணங்கள் வருதுன்ற கம்ப்ளைண்ட் புகார் இருக்காது. அடுத்தது முற்றுப்புள்ளி வைக்கணும். வைப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? எல்லாம் பேசிட்டு எல்லாம் சொல்லிட்டு நல்லா வர்ணனை செய்து 10 பேருக்கு சொல்லி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இது என்ன எல்லாம் பேசிட்டு சரி விடுங்க ட்ராமா, அதுக்கு பேர் முற்றுப்புள்ளியா? இல்லையா? எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை, முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க, சடன் பிரேக் போட முடியுமா என்ன? சடன் பிரேக் போட முடியாது. பிரேக் போடணுன்னால ரூல் என்ன? ஸ்பீடை குறைக்கணும் இல்லையா? ஆக்சலரேஷன் குறைக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? பிரேக்கு போட்டால் தான் வண்டி நிற்கும். அதே போல் ரொம்ப எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் முற்றுப்புள்ளி வைக்கணும், பாபா முற்றுப்புள்ளி வைக்க சொல்லியிருக்கான்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் இல்லையா? அதனால தினமும் முற்றுப்புள்ளி வைக்கிற பழக்கம் வேணும். அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எண்ணங்களுடைய ஸ்பீடை குறைக்கணும். பாருங்க, தாதி ஜானகி அடிக்கடி சொல்வாங்க, திங்க் பிஃபோர் யூ திங்க் அப்படின்வாங்க. நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நினச்சிப்பார், யோசிக்கிறதுக்கு முன்னாடி யோசி. என் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சேன்னா முதல்ல எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கணும். அந்த எண்ணங்களுடைய வேகம் குறையும் போது உங்களால் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போ எண்ணங்களுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்பீடு குறையணும். ஸ்பீடு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் மௌனம், சைலன்ஸில் இருக்கணும். அப்போ சைலன்ஸ்ன்னு என்ன பேசக்கூடாதா? நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறோம், அல்லது குடும்பத்தில் இருக்கிறோம் இல்லையா? சைலன்ஸ்னா என்ன, மௌனம்னா என்ன சொல்லுங்க? மௌனமாக இருப்பது பேசாமல் இருப்பது மட்டும் இல்லை, மொபைல் மௌனம் மட்டும் இல்லை, நம்முடைய மனமும் என்ன இருக்கணும்? மௌனமாக இருக்கணும். அந்த மனமும் மௌனம் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது சொல்கிறேன். பேசக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் பேசலாம். உங்கள் மைண்டு மௌனமாக இருந்ததுன்னா தேவையான வார்த்தைகள் மட்டுமே பேசுவீங்க. தேவையான வார்த்தைகள் அளவோடு நீங்கள் பேசுவீங்க. எக்ஸ்ட்ரா வேண்டாம். புறம் பேசுறது அல்லது உங்களுடைய கருத்தெல்லாம் சொல்கிறது, மீன்ஸ் அவங்க இப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா பாபா, அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய கருத்தில் மற்றவங்களுடைய இம்ப்ரெஷன் எல்லாம், அவங்க மேலே இருக்கிற பாவனை எல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? கெடுத்துருவீங்க. வேண்டாம், அது கட் பண்ணுங்க. மௌனம் அப்படின்னா முதல்ல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு வரணும்? அந்த வார்த்தைகள் பாருங்கள், அது தேவையா? பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க, யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. தேவையா யோசிங்க. அதுவும் பாபா சொல்ல 3 கால ஞானத்தை உணர்ந்தவங்க நீங்கள். இந்த ஒரு வார்த்தைனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், பாதிப்பு வரும், ஒரே வார்த்தை தானே. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, குடும்பத்தில் அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க சிஸ்டர், அதுலேருந்து எனக்கு அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறேன். நான் அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல, அந்த வார்த்தை பேசினதுலேருந்து நான் போகிறதில்ல. ஒரே வார்த்தை போதும், ஒரு வார்த்தை. பாபா நீங்கள் நான் பாக்யசாலி ஆத்மான்னு சொன்னால் அவ்வளோ உயர்ந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ உயர்த்துறார் பாபா. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நீ இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? தரைமட்டத்துக்கு ஆக்குறோம். சரி, ஆனால் அவங்க செய்தாங்க, நாங்கள் சொன்னோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவங்க செய்தாங்க தான், நீங்கள் சொன்னீங்க தான். இதனால அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க? நீங்கள்
துன்பம் கொடுத்தீங்க இல்லையா? ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க மனதை நீங்கள் புண்படுத்திட்டீங்க, துன்பம் கொடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து உட்காந்து யோகா பண்ணுவீங்க. நான் பறந்து செல்கின்றேன் அப்படின்னு ஒரு யோகா பண்ணுறேன். பறந்தா போவீங்க? போக முடியுமா? லாஜிக் சொல்லுங்க, போக முடியுமா? அவங்க அவங்க பேசினது எவ்வளோ, அரை மணி நேரம் 20 நிமிஷம். இதை ப்ராக்டிக்கல் சொல்கிறேன் நான், ஏதோ அங்கே இங்கே பார்த்ததில்லை, எனக்கு நடந்ததே சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டா அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம யோகா பண்ண முடியாது இல்லையா? ஆகையில வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக அந்த வார்த்தைகளை செலவு பண்ணணும் அல்லது பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம தீவிர முயற்சியாளராக இருக்க முடியும், வேகமாக போக முடியும். அப்போ தான் வீண் எண்ணங்கள் நமக்கு வராது. அதனால அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், பாபாவே சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாருமே யார்? நாலேஜ்ஃபுல்லாக, நாலேஜபிளா, ஞானம் உடையவர்களா, ஞானம் நிறைந்தவர்களா? யாரு சொல்லுங்க? ஞானம் நிறைந்தவர்களா இல்லை ஞானம் உடையவர்களா? ஞானம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, ஞானமே தெரியாது, ஆத்மா தெரியாது, பரமாத்மா தெரியாது, கர்ம கணக்கு பற்றியெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓகேயா? ஆனால் நீங்கள் எதையுமே கடைப்பிடிக்கிறது இல்லை. எனக்கு தெரியாது, நான் கடைப்பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடைப்பிடிக்கிறது இல்லை. எனக்கும் உங்களுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கா? இப்போ அதுதான் பாபா சொல்கிறார். ஞானம் இருக்கு ஆனால் இல்லை இல்லையா? ஏன்னா ஞானம் நிறைந்தவராக இல்லை. அதனால ஞானம் நிறைந்தவராக இருந்தோன்னா வீண் எண்ணங்கள் வராது, கண்டிப்பாக வராது. சரி, அப்படியே வந்துட்டா கூட அதுக்கு ஏதாவது சொல்கிறேன். இல்லை சிஸ்டர், நம்ம எவ்வளோதான் சிலதெல்லாம் கர்ம கணக்கு அப்படி இருக்குது, அப்படியே தாக்கம் அவங்கள பற்றி, மற்றவங்களை பற்றி, சூழ்நிலை பற்றி அப்படியே வீணெண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இல்லை எனக்கு வரக்கூடாது, இது தவறு, கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். சரி, எவ்வளோ தூரம் போறியோ போ. வீணெண்ணங்கள் வருதுன்னா பாருங்க, அதுதான் பற்றற்ற பார்வையாளர். நான் பண்ணியிருக்கேன், சரி ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி நினைக்கிறது இல்லை. சில நேரத்தில் வருது நிறைய வீணெண்ணங்கள் வருதுன்னா, உங்களுக்கு ஒரு குடும்பம், 2 குழந்தைங்களோ, ஒருத்தரோ, சின்ன ஒரு ஃபேமிலி. எங்களுக்கு எல்லையற்ற ஃபேமிலி, நிறைய பிரச்சனைகள். நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர்ஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கும், யாரை ப்ளீஸ் பண்ணுறோம்? அப்போ எப்படி நம்ம திருப்தி மணி ஆக முடியும் இல்லையா? ஆகையால் பாபா ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறார், வீணெண்ணங்கள் எனக்கு கொடுத்துருங்கன்னு. ஆனால் அந்த வீணெண்ணங்கள் கொடுக்கறதுக்கு நமக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நம்ம வந்து கொண்டு வரணும், ஓகேயா? இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு பாபாவுக்கு இந்த கிஃப்ட் கொடுப்பீங்களா? என்ன கிஃப்ட்டு? நான் தான் ரைட்டுன்னு இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், கொடுப்பீங்களா? நான் தான் ரைட்டு. நீங்கள் ரைட்டாக இருந்து அவங்க நீ தான் இப்படி தப்பு பண்ணேன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களாம் ராஜ யோகிகள் தானே. ராஜ யோகிகள், ராயல் யோகிகள் எப்படி இருக்கணும்? ரகசியங்களை உணர்ந்த யோகிகள் என்ன எப்படி இருக்கணும்? நீங்கள் ராஜ யோகியா, ஹிந்தியில் வந்து என்ன தெரியுமா? ராஜ யோகி, ராஸ் யோகி, ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். ராஜயோகின்னா ராஜயோகி தான், ராஸ் யோகின்னா ரகசியங்களை உணர்ந்த யோகி. இப்போ நீங்கள் யார் சொல்லுங்க? ராஜயோகியா, ரகசியங்களை உணர்ந்த யோகியா? ரகசியங்களை உணர்ந்த யோகினா நீங்கள், உங்களுக்கு வீணெண்ணம் வரவே வராது. அவங்க எப்படி அவங்க செய்யலாம்? அப்போ நீங்கள் யார்? ராஜயோகியா யார்? ரகசிய உணர்ந்த யோகியா யார்? இல்லையா? ஏன் செய்தாங்க அவங்க? ஏன் செய்தாங்க சொல்லுங்க? எத்தனையோ காரணங்கள் இருக்குதானே. ஸோ ஏன் நம்ம அந்த காரணங்களுக்குள்ளே போகணும் இல்லையா? அதனால நம்ம பாபாவை திருப்திப்படுத்தணும் இல்லையா? பாபாவுடைய இதயத்தில் இருக்கணும். அழுக்கு இருக்குது, பொய் சொல்கிறோம், ஏமாத்துறோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம உலகத்தில் ஏமாத்துறவங்கள அப்படிலாம் நம்ம எதுவும் பண்ணல. நம்ம ஏதோ ஒன்று செய்துட்டு நான் செய்யலை அப்படின்னா அது என்னது? அந்த ஏமாற்ற வேலையெல்லாம் இங்கே நடக்காதுன்ட்டார் ஒரு முரளியில் பாபா. ஆகையில பாபாவுடைய இதயத்தில் நான் வந்து இருக்கணும்னா அவ்வளோ வந்து அந்த சுத்தம் அப்படின்றது தேவை. ஆகையால் இந்த 2 விஷயங்கள், ஓகே, பிடிவாதம், அடுத்தது நான் செய்தது தான் ரைட். இது 2 விஷயங்கள்
பிறந்த நாள் பாபாவுடைய பிறந்த நாளுக்கு நல்லா பேக் பண்ணி நல்ல அழகாக அதை இது பண்ணி ப்ரெசன்ட் பாபாவுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்களா? என்ன சத்தமே காணும் இல்லையா? கொடுத்துருங்க. அப்புறம் அவ்வளோதான், பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அந்த 2 விஷயங்கள் நம்ம செய்யலைன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்ம ஏற்றுக்கிட்டோம், நம்ம செய்ததை ஏற்றுக்கிட்டோம். நம்ம ஏற்றுக்கிட்டாலே திருப்தியாக இருப்போம், எண்ணம் வரவே வராது. நீ பாரு, நீ இப்படி பண்ணிட்டேன்னு என்னை யாராவது சொல்கிறாங்கன்னா பார்ப்பேன். ஆமாம், இல்லை பண்ணிட்டேன், இல்லை சரி, எந்த தாட் இல்லை. நான் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மக்கு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஓரத்தில் இப்படி வச்சுருக்காங்க. சப்போஸ் நான் கைப்பட்டு கீழே விழுந்துடுச்சு அந்த மக் அப்படின்னா என்ன சொல்வோம்? யார் இங்கே வச்சது இல்லையா? யார் இங்கே வச்ச? நான் யார் வச்சா என்ன? என்னுடைய கவனம் எங்கே இருக்கணும்? இதுதான் நான் உணருது, என்ன உணருது. அப்போது நான் பார்க்கல, சாரி, விழுந்தெடுத்து அப்படின்னா எண்ணங்கள் வருமா? என்ன வராது. அதை விட்டுட்டு யார் வச்சா, எவன் வச்சா, எப்படி இப்படி வைக்கலாம், இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள். இதுதான் நான் சொல்கிறது. அந்த பிடிவாதமும் வேண்டாம், நான் செய்தது ரைட். சரி, அவங்களுக்கு நம்ம சொல்வோம், உனக்கு அறிவில்லை, எங்கே வைக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க சின்னவங்களா இருந்தால், நம்ம பெரியவங்களா இருந்தால் என்ன நினைப்பாங்க? ஆமாம், எனக்கு அறிவு மனசுக்குள்ள, ஆமாம் எனக்கு அறிவில்லை, உங்களுக்கு கண் இல்லை, இல்லையா? யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம், எங்கே போயிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? அதனால கொஞ்சம் கவனம் தேவை. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றார் பாபா. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால், சொல்லுங்க, வீணெண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும் தானே? முடியும் தானே? அவ்வளோ ஈஸி தான், ஈஸி தான். நாம தான் அது சகஜமானதையும் என்ன பண்ணிடுவோம், கஷ்டமானதாக ஆக்கிடுவோம். அதனால் இன்றிலிருந்து, நேற்று முந்தா நாள் சொல்லிட்டார் பாபா, இன்றிலிருந்து இது நாள் வரை என்ன நடந்ததோ போகட்டும், நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் இன்றிலிருந்து கடைசி வரை நீங்கள் தீவிர முயற்சியாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் 90 எடுத்தால் போதும், 10 கிரேஸ் மார்க்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். இன்னும் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? இதை விட யாராவது கொடுப்பாங்களா? சொல்லி கொடுப்பாங்களா? புரிய வைப்பாங்களா? உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க, புத்தகமாக நிறைய எழுதி வச்சுருக்காங்க, யாருக்கும் எதுவும் புரியல, யாரும் எதுவும் செய்யவும் யாருக்கும் தெரியல, இல்லையா? நாங்கள் கண்கூட பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்க, சாது சன்னியாசிகள் வர்றாங்க, அழுறாங்க. கோர்ஸ் எடுக்கும் போது, கிளாஸ் கேட்கும் போது அழுறாங்க. அவங்க தத்துவம் வேற, ஆனாலும் நாங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்றாங்க. அப்போ பாபா காலையிலேயே இந்த பக்தி மார்க்கத்தில் கூட சொற்பொழிவு, அது இது பூஜை புனஸ்காரங்கள் பஜனைலாம் நைட்டில் தான் சொற்பொழிவெல்லாம். பாபா காலங்காதலையே அமிர்த வேளையிலிருந்தே ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சிடுறார் பாபா முரளியை, இல்லையா? அப்போ எவ்வளோ காலையிலேயே நிரப்பிடுறாரு. அப்போ அந்த ஞானம் நிறைந்தவராக நம்ம இருக்கணும், அது வெளியில் போயிடக்கூடாது, ஸ்பில் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கவனம் மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே என்ன, விழிப்புணர்வு, லைஃப் ஆஃப் அவேர்னஸ். பிகே லைஃப் அப்படின்னாலே, யோகி லைஃப் அப்படின்னாலே லைஃப் ஆஃப் அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வோடு வாழணும், அவ்வளோதான். அப்போ முடியும். இப்போது சமீபத்தில் பாபா சொன்னார், முந்தா நாள் ஒரு எண்ணமும் நேரம் ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ண நான் செய்து பார்த்தேன், முடியும் இல்லையா? நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே வழி பாபா கொடுத்துருவார். நீங்களும் செய்யுங்க, அப்பப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் பிடிச்சிருக்குன்னு அப்புறம் கண்டினியூ 1 hour, ஒரு 1 hour மட்டும். இந்த 1 hour நான் ஒரு வீண் எண்ணத்தையும் எண்ண மாட்டேன், எண்ணத்தின் மீது கவனம் வைப்பேன், அது நேரத்தை வீணாக்க மாட்டேன். 1 hour மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் செய்து பாருங்களேன். அப்போ உங்கள் மீது உங்களுக்கு பரவாயில்ல, 1 hour நான் ஜெயிச்சிட்டேன் நீங்களே சொல்வீங்க. அப்போது 1 hour செய்ய முடிஞ்சவங்களுக்கு 2 hours செய்ய முடியாதா? 4 hours முடியாதா? கண்டிப்பாக முடியும். முடியாத காரியத்தை பாபா சொல்லவே மாட்டார், முடிகிற காரியத்தை மட்டும்தான் அவர் வாயிலிருந்து பகவான் சொல்கிறார் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது நமக்கு எவ்வளோ தூரம் தெரியும் சொல்லுங்க? நம்ம பார்வைக்கு
இந்த நம்ம உலகத்தில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்முடைய பார்வைக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம நல்லா பார்க்க முடியும்? ஒரு கிலோமீட்டர் தெளிவாக எல்லாம் தெரியாது. ஒரு கிலோமீட்டர் நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம பாபா மேலே இருக்கிறார், அவருக்கு தெரியாதா அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, தெரியுமா தெரியாதா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ கண்ணை மூடிட்டு நம்ம நடந்து போயிட்டே இருந்தால் நம்ம டெஸ்டினி, அதாவது குறிக்கோள் போய் அடைஞ்சிடுறோம். இப்போ பாபா நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஓகேயா? இப்போ பாபா உங்களுக்கு பிறந்தநாள் பரிசு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன வேணும்? யாருக்கு என்ன வேணுமோ கேளுங்க. யாருக்கு என்ன வேணும்? பிறந்தநாள் பரிசு யார் யாருக்கு என்ன வேணும்? எது வேணுமோ பாபா கொடுப்பார் உங்களுக்கு. அது ஸ்தூல பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும். வீடு வேணுமா, கேக்கு வேணுமா, வண்டி வேணுமா, எது வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நான் இந்த கிஃப்ட், அது நம்ம தானே முயற்சி பண்ணணும். கிஃப்டா என்ன வேணும்? இப்படி பிரம்மா பாபா தாதி ஜான்கி கிட்ட கேட்டாங்களா, ஏதோ வேணுமா அப்படின்னு கேட்டாரா. தாதி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க ஊருக்கு. தாதி எனக்கு எதுவும் வேண்டாம், ஏதாவது பொருள் வேணுமா, ஏதாவது தேவையா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. புரியுதுங்களா? அந்த ஸ்டேஜ் நமக்கு வரணும். எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு இருக்கிறது போதும். இதுவே நிறைய இருக்கு நம்ம கிட்ட, இல்லையா? அதனால நமக்கு இன்னும் இது அது வேண்டாம். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை நம்ம வரும்போது நமக்கு ஒரு வீண் எண்ணமும் வராது. ஓகேங்களா? இது நாம பாபா கேட்டா இப்படி சொல்லணும். கேட்ட உடனே ஒரு லிஸ்ட் கொடுத்துடக்கூடாது. இது வேணும், அது வேணும் பாபா, வீடு சின்னதா இருக்குது, வீடு தூரமா இருக்குது, வண்டி இல்லை, உடம்பு சரியில்லை, மருந்து வேணும். எதுவா இருந்தாலும் சரி, இல்லையா? எனக்கு எதுவும் தேவையில்லை. வருமா அந்த எண்ணம்? வருமா? ஆசை காட்டுவார். ஆனாலும் நாம உறுதியா இருக்கணும், எனக்கு எதுவும் தேவையில்லை, இல்லையா? அப்போ அந்த ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை வந்தால் எண்ணங்கள் எதுக்கு? வீண் எண்ணங்கள் எங்கே போவோம்? எண்ணங்கள் எங்கேயும் போகாது. இது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யணும். ஓம் சாந்தி.